அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் சங்கடாகர சதுர்த்தி புதன்கிழமை அன்று டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது. மாலை 6 மணிக்கு மேலே விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமைகள் அனைத்துமே தீரும். எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். சங்கடாகர சதுர்த்தி மிக சிறப்பான நாள். சங்கடங்களை போக்குகின்ற நாள், கடன் சுமையை தீர்க்கக்கூடிய நாள், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாள். இந்த நாளன்று விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் கோவில் பக்கத்தில் விநாயகர் பெருமாள் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா அங்கே போயிட்டு அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி அருகம்புல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். அருகம்புல்லால் சுவாமிக்கு அலங்காரம் செய்துட்டு, அதாவது அருகம்புல் மாலை வாங்கி கொடுக்கலாம், அல்லது கொஞ்சம் அருகம்புல் வைத்து அரச மரத்தடி விநாயகர் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வைக்கணும். வைத்து நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும். தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. விநாயகர் கோவிலில் போய்ட்டு தேங்காய் தீபம் ஒரு தேங்காய் எடுத்து 2ஆக கட் பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி தீபம் போட்டு நீங்கள் விளக்கேற்றி விநாயகர் கோவிலில் வைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும். செம்பருத்தி பூ வைக்கலாம், அல்லது எருக்கம் பூ வைக்கலாம், அல்லது நீங்கள் மற்ற மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனை மலர்கள் கூட வைக்கலாம். சுவாமிக்கு சாமந்தி பூ, இந்த பூக்களால் சுவாமிக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வருது ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். இது கோவிலில் வழிபாடு செய்கிறது. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடி தான் இருக்கிறீங்க, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டில் எல்லார் வீட்டில் கட்டாயமாக விநாயகர் படம் இருக்கும். அந்த படத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அருகம்புல் மாலை அல்லது செம்பருத்தி பூ அல்லது எருக்கம்பூ, அந்த எருக்கம்பூ நம்ம கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த பூ கட்டி நீங்கள் சுவாமிக்கு அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் தேங்காய் தீபம் நீங்கள் வீட்டில் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு தாம்பழத்தட்டில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே தேங்காய் 2 மூடி வைத்து நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் விட்டு நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும். அந்த தேங்காயில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வைத்து வழிபாடு செய்யணும். இந்த தேங்காவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஓடும் தண்ணீரில் விட்டுறணும். இப்போ ஓடும் தண்ணீர் இல்லை, உங்களுக்கு அந்த அமைப்பு வீட்டுக்கிட்ட இல்லை அப்படின்னா இங்கே ஏதாவது மரத்துக்கடியில் இந்த தேங்காய் போட்டுருங்க. ஏதாவது குருவி ஏதாவது பறவைகள் சாப்பிட்டுக்கிடும், இல்லைன்னா பசுமாடு கூட நீங்கள் போட்டுடலாம். அந்த தேங்காவை எடுத்து போட்டுருங்க. ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு பயன்படுற மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அருகம்புல் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வைத்து ஓம் விநாயகரை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யணும். அல்லது காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யணும். அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணணும். அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ண நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கடன் சுமை இருப்பவர்கள் அனைவருமே இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க, பிரச்சனை எல்லாமே தீரும். அடுத்து நல்ல வேலை கிடைக்கணும் அப்படி இருப்பவர்கள் அரச இலை தீபம் ஏற்றுங்க. அரச இலை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் ஒரு அகல் விளக்கு வைத்தால் போதும். அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விநாயகர் படத்திற்கு முன்னாடி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அடுத்து பாவங்கள் போகணும், கர்மா குறையணும் அப்படின்னா எருக்கன் இலை தீபம் ஏற்றணும். அந்த எருக்கன் இலை தீபம் ஏற்றனால நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீரும். மற்றும் நம்மளுடைய தெரிந்தும் தெரியாமல் நிறைய பாவங்கள் செய்திருப்போம்னா அது அனைத்துமே தீரும். அதனால் எருக்கன் இலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு இன்னொன்று வெற்றிலை தீபம் மற்றும் செம்பருத்தி இலை தீபமும் விநாயகருக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ஒரே ஒரு செம்பருத்தி இலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு இதில் எந்த தீபம் ஏற்றணும்னு தோணுதோ அந்த தீபம் ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி ஏற்றிக்கோங்க. கடன் சுமை இருந்தால் தேங்காய் தீபம் ஏற்றிக்கோங்க. வேலைக்காக நல்ல வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், மற்றும் வேலையில் ஏதாவது பிரச்சனை தீரணும் அப்படின்னா அரசு இலை தீபம் ஏற்றிக்கோங்க. கர்மா பாவங்கள்லாம் குறையணும் அப்படின்னு எருக்கு நிலை தீபம் ஏற்றிக்கோங்க. செல்வத்திற்காக செம்பருத்தி இலை தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும். நெய்வேத்தியமாக கொலக்கட்டை வைக்கலாம், சுண்டல் வைக்கலாம், பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். பூஜை செய்ய வேண்டிய நேரம் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்யணும். எப்போதுமே சதுர்த்திக்கு நம்ம மாலை நேரம் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சங்கடகர சதுர்த்தி மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முடிந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா போயிட்டு வாங்க. அப்படி இல்லை என்றால் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செய்துட்டு குலதெய்வத்தை மனசில் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வழிபாடு செய்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். மிகவும் சிறப்பான நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி. அதுவும் மார்கழி மாதம் விநாயகருக்கு உரிய மாதம். விநாயகர் வழிபாடு இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அடுத்து குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் அருகம்புல். அருகம்புல் போட்டு குளிக்கும்போது நமக்கு ஆயுளும் அதிகரிக்கும் மற்றும் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நமக்கு நல்ல ஒரு பயன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த அருகம்புல் குளியல் வந்து ரொம்ப சிறப்பான குளியல். சும்மா கொஞ்சமாக போட்டு குளித்தா கூட போதும். சும்மா 2, 3 அருகம்புல் போட்டு நீங்கள் குளித்தாலே நல்ல பலன் கிடைக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். ரொம்ப சிறப்பான மாற்றம். நம்மளுடைய நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் வரையணும். நம்ம நிலைவாசலில் வந்து சங்கடகர சதுர்த்தி என்று ஸ்வஸ்திக் சின்னம் வரைகிறது நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். மஞ்சளால் அல்லது சந்தனத்தால் நீங்கள் வரைந்து கொள்ளலாம். வரைந்துட்டு நீங்கள் நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா விளக்கு கட்டாயமாக ஏற்ற வேண்டும். இந்த மார்கழி மாத நாளே நிலைவாசலில் ஒரு விளக்காவது நம்ம ஏற்றி வைப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். விநாயகருக்கு உக்கி போட்டு வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நம்ம வீட்டிலே இருந்தாலும் நம்ம வழிபாடு செஞ்சாலும் உக்கி போட்டு வழிபாடு செய்யணும். அதாவது தோப்பு கரணம்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு தோப்பு கரணம் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் இருக்குது. ஆரோக்கியத்திற்கும் நல்லது மற்றும் வேண்டுதலும் நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. எத்தனை தோப்பு கரணம் போடணும் அப்படின்னா 3, 9, 11 இந்த மாதிரி இந்த எண்ணிக்கையில் நீங்கள் தோப்பு கரணம் போட்டு விநாயகரை வழிபாடு செய்ய செய்ய விநாயகரோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம இல்லத்திலும் சரி ஆலயத்திற்கு போனாலும் சரி விநாயகர் இருந்தாலே அவருக்கு தோப்பு கரணம் போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.